வெல்கம் டு ஜீசஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடக்கிலத்திலே வைப்பேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, யாரை விடுவிப்பார்? இன்றைக்கு நம்ம பல பிரச்சனைகள்ல இருக்கோம், வியாதியில இருக்கோம், கஷ்டத்துல இருக்கோம், நெருக்கத்துல இருக்கோம். அப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி ப்ரே பண்றோம் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, என் பிரச்சனையில நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணங்க, ஆனா எனக்கு என்ன ஆகல, பதிலே வரலையே அப்படின்னு ரொம்ப என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் அடிக்கடி எப்பவுமே நான் சொல்றது உண்டு. இதுல பாத்தீங்கன்னா யாரை விடுவிப்பேன்னு சொல்றாரு. இதுல வெறும் விடுவிப்பேன் மட்டும் இருக்குங்களா? இல்லையே, யாரை விடுவிப்பேன்னு அதுக்கு ஒரு தகுதி கொடுத்திருக்காரு. யாரை விடுவிப்பாரா? அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறவர்களை மட்டும்தான் விடுவிப்பார். இன்னைக்கு உலகத்துல நம்ம வேலைக்கு எவ்வளவு வாஞ்சியா இருக்கும், உறவுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எவ்வளவு வாஞ்சியா இருக்கும் இல்லைங்களா? சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எவ்வளவு வாஞ்சியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது, மனிதர்கள்ட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க, எவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு பேசுறீங்க, அவரை துதிக்கிறீங்க, அவருடைய நாமத்தை எத்தனை பேருக்கு மகிமைப்படுத்தி சொல்றீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. 5 நிமிஷம் நான் பண்றேன், 2 நிமிஷம் நான் பண்றேன். அதுவே பெரிய ஒரு சாதனையா கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஜோம் பண்றீங்களாப்பா, ஜோம் பண்றியா அப்படின்னு அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, ஆமா ஆண்டி ஜோம் பண்றோம். எவ்வளவு நிமிஷம் ஜோம் பண்றீங்க? 5 நிமிஷம் ஜோம் பண்றோம். 5 நிமிஷங்கிறதே இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அது ஒரு பெரிய காரியமா இருக்கு. அதுக்கு பேரு வாஞ்சை இல்லை இல்லைங்களா? தேவைக்கு உங்களை நீங்களே திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லிக் கொள்ளுகிற ஒரு சாக்கு போக்கு. நான் இன்னைக்கு எப்படியோ ஜோம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் இல்லையா? அப்போ எப்படி நம்ம பிரச்சனையை இப்ப மட்டும் ஆண்டவர் ஓடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? ஒன்று தெரிந்துக்கணுங்க, உங்களுடைய இதுல சொல்றது, உங்களுடைய பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்கணும்னா நீங்க ஆண்டவரை தேடுகிறதுல எப்படி இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும், ஆசை இருக்கணும். ஆசையே இருக்காது, நான் ஜெபிக்கிறதுல ஒரு ஆசை இல்லை, வேத வாசிக்கிறதுல ஆசை இல்லை, கர்த்தருடைய கட்டளை கற்பனைகள் நியமங்கள் கை கொள்கிறதுல ஒரு வாஞ்சை இல்லை. ஆனா நான் கூப்பிட்டோன்னா ஆண்டவர் என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் சரியில்லை, இந்த ஆண்டவர் சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறோம்? கோபப்படுறோம். யோசிச்சு பாருங்களேன், நீங்க யார் மேல வாஞ்சியா இருக்கீங்க? அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலை நேரத்துல உங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன் உண்டு என்றால் அது நம்முடைய இயேசு சுவாமி மட்டும்தான். அப்போ உங்க பிரச்சனையில இருந்து உங்களை விடுதலை ஆக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம், அவரை தேடுகிறதுல, அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்றதுல என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். வாஞ்சைன்னா என்னங்க? ஆசை. எப்படா போய் தேவ சமூகத்துல உட்காருவேன், எப்படா மற்றவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லுவேன், அந்த வாஞ்சி உண்மையா உங்களுக்கு இருக்கா? அப்படி இருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு ஆபத்தே வராது. அப்படியே வந்தாலும் கூட ஆண்டவர் உங்களை அந்த பிரச்சனையில இருந்து உடனே உங்களுக்கு விடுதலை கொடுத்து விடுவார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? செய்யறதுல இந்த உலகத்துல தேவையில்லாத காரியங்களுக்கு வாஞ்சியா ஓடுறோம், அசையா ஓடுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? அது அந்த நீங்க டைம் கொடுக்கிற எதுவுமே உங்க பிரச்சனையில இருந்து உங்களை விடுதலையாக்கவே ஆக்காது. அந்த காலை நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? இந்த நாளில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும்னா, என்னை நீங்க விடுவிக்கணும்னா நான் உங்களை தேடுகிறதுலே வாஞ்சையா இருக்க வேண்டும். இதுவரை நீங்க இல்லைன்னா பரவாயில்ல, இன்னையில இருந்து நம்ம ஆண்டவரை தேடுறதுல என்ன இருக்கணும்? ஒரு ஆசையா ஓடணும். நான் ஆண்டவர் சமூகத்துல எப்படா உட்காருவேன், ஆண்டவரை பத்தி எப்படா சொல்லுவேன்னு ஒரு வாஞ்சையோடு நீங்க உட்கார ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அவரை தேட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? காட் பிளஸ் யூ.